வீட்லேயே ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணுறது எப்படின்னு நானும் பல மெத்தட்ஸ் ட்ரை பண்ணேன். கடைசியாக என்னோட கசன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஃபைனலாக ஹெர்பல் ஷாம்பு நம்மளும் ரெடி பண்ணியாச்சு. எப்படின்னு பார்க்கலாமா? கடாயில் டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஷாப்ஸில் கிடைக்கும். இது கூடவே ஃப்ளாக்ஸ் சீட், வெந்தயம், கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. செம்பருத்திப்பூ, ஆவாரம்பூ, ரோஜா இதழ்களையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெல்லிக்காயும் சேர்த்து எல்லாத்தையும் கொதிக்க விட போகிறோம். ஒன்ஸ் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் திக்கன் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இனி இந்த எசன்ஸை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்க எப்படி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இது கூட பிளான்ட் டிரைவ்டு நேச்சுரல் ஷாம்பு பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஷாப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நான் கேஷ் சஞ்சீவினி அவங்களோட ஷாம்பு பேஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபைனலா கொஞ்சமா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஹெர்பல் ஷாம்பு ரெடி. இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் கூடவே பிளான்ட் டிரைவ்டு கெமிக்கல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ரெடி பண்ற இந்த நேச்சுரல் ஷாம்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே அட்டாக் பண்ணிருக்கேன். நயாரா நேச்சுரல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை ரீச் பண்ணுங்க. இவங்க ஆயுர்வேதிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ், கண்டிஷனர்ஸ் அண்ட் சோப் இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆயிடும். இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்றேன். வெப்சைட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.